பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைனஸ் வந்து இந்த நெத்தியில மூக்குல மூஞ்சில இதெல்லாம் அரிக்கும். சைனஸ் வந்தா தும்பல் வந்தா இப்படி மூஞ்செல்லாம் அரிக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், தும்பலா இருக்கும், ஒரு வேலை செய்ய முடியாது, அன்னைக்கு ஃபுல்லா ஆல் டே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் போடுற இந்த வீடியோவை நீங்கள் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. அக்யூட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை க்ரானிக் சிம்டம்ஸ். மெடிக்கல் டேர்ம்லேயே அக்யூட்னா இப்போ சடனாக வந்திருக்கு அப்படின்றதுக்கு பேர் தான் அக்யூட்னு சொல்லுவோம். இதுவே க்ரானிக்னா ரொம்ப நாளாக இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் அக்யூட் அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஃபியூ வீக்ஸ்க்கு இருக்கலாம். க்ரானிக்னா வென் இட் இஸ் கிராஸ்ட் பியாண்ட் ஒரு 4 to 6 வீக்ஸ்க்கு மேலே இருந்தால், அதுவும் ரெக்கரண்ட்டாக இன் இயர் உங்களுக்கு வந்துட்டே இருந்ததுன்னா அது க்ரானிக்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த அக்யூட் சைனசைட்டிஸ்க்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை சந்தேகப்பட்டது பார்த்தீங்கன்னா, 1 நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேஸை சுற்றி தான் நம்மளோட சைனஸ் இருக்கிறதுனால அந்த ஃபேஸே ரொம்ப பஃப்டப்பாக இருக்கும், ரொம்ப என்னமோ வீங்கின மாதிரி இருக்கும். கண்ணுக்கு கிட்ட இந்த இடத்துல இல்லைன்னா சீக் போன்ஸ் கிட்ட ஃபேஷியல் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நேசல் பிளாக், நோஸ் பிளாக் இருக்கலாம், ரொம்ப ஸ்டஃப்டு நோஸாக இருக்கலாம். அண்ட் ஹெட்ஏக், ஆப்வியஸ்லி மைல்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபீவர் இருக்கலாம். அண்ட் ரன்னிங் நோஸ் ஆல்சோ, ரொம்ப கன்ஜஷன், ரொம்ப த்ரோட் ஏன்னா நம்ம வந்து சளி முழுங்குற மாதிரி, அதுக்கு பேர் போஸ்ட் நேட்டல் ட்ரிப்னு கூட சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா உங்கள் போஸ்ட் நேசல், அதாவது உங்கள் நேசல் பாசேஜுக்கு பின்னாடி சளி முழுங்கும் போது அந்த ட்ரிப்பை நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் சென்ஸ் பண்ணுறது உண்டு. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம். எவ்வளோதான் மருந்து சாப்பிட்டாலும் ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு கேட்க மாட்டேனுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் கேட்குது, அப்புறம் நின்று போயிடுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் வந்து என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நார்லனுடைய குவாண்டம் டிக்டாஸ் எடுத்தேன். இது எடுத்த பிறகு அணுக்குள்ள செல் லெவலில் அது சுத்தம் பண்ணி எடுக்கும் போது 16 மணி நேரத்தில் கழி வழியா வெளியாகும். 120 நாள் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எடுக்கும் போது அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து அப்படியே கிளியர் பண்ணிருச்சுங்க. ரொம்ப அற்புதமான இந்த நார்லைன் குவாண்டம் டிக்டாஸோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி விவரம் தெரியணும்னா எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.